7 தலைமுறைகள் 213 வருடங்கள் பாரம்பரியமிக்க கைராசியான சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் இணை நிறுவனமான சேலம் ரிஷி ஹெல்த் கேர் பெண்களுக்கான குழந்தையின்மை மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறப்பான சிகிச்சையும் மற்றும் மகப்பேறு மருத்துவத்திற்கான சிறப்பு ஆலோசனையும் வழங்கப்படும். தொடர்புக்கு 9842742500. கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ். இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047033531. வணக்கம் சார். ராதவர்ஜுனா ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசின அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது விஜய் அவர்களை ஒரு வலுவான பிம்பமாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பேசின ஒரு செட் பண்ண ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவா இல்லை ஜஸ்ட் லைக் தட் அவர் யோசிக்காமல் பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட் அவருக்கு பேக் ஃபேர் ஆயிருக்கா? உள்ளே ஏதாவது இருந்திருக்கும், யோசிக்காமல் தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது விஜய் சொல்லி விஜய்க்காக அப்படின்னு இருக்காது. நீங்கள் முதல்ல சொன்னது போல் நம்ம தலைவரை வாழ்கன்னு சொல்கிறதுக்கு தலைவர் வாழ்கன்னு சொல்லலாம், எதிரியை ஒழிகன்னு சொல்லலாம் அப்படிங்கிற கணக்கு. ரஜினி சார் வந்து ஒரு பெரிய பிம்பம், தமிழ்நாட்டில் ஒரு அழிக்க முடியாத ஒரு பிம்பம், எல்லா கட்சிகளும் விரும்புகிற பிம்பம். நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை நான் குறிப்பிட்டது போல் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ரஜினி நம்ம பக்கத்தில் உட்காரணும்னு ஆசைப்பட்டவங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எப்பயுமே அது கணக்கில் இருந்தது. அப்போ அவ்வளோ பெரிய பிம்பம் அப்படின்னா அவர் என்ன நினச்சிட்டாரு, ரஜினியால் முடியாதது எங்கள் தலைவர் செஞ்சுட்டாரு, ரஜினி இந்த மாதிரி வரும்போது இது மாதிரி மிரட்டி வர விடாமல் பண்ணிட்டாங்க, அது மாதிரி தான் இப்போ எங்களையும் மிரட்ட பார்க்குறேன், ஆனால் நாங்கள் வருவோம் அப்படின்னு ரஜினி வந்து பயந்துட்டார், பின்வாங்கிட்டார். நாங்கள் தைரியமான ஆளுங்கன்னு சொல்ல விரும்பினார். அது வந்து ரொம்ப அபத்தமான தப்பான எந்த தரவுகளும் இல்லாத உதாரணம். இல்லைன்னா அவர் சொல்லணும், நாங்கள் தான் மிரட்டினோம், என் ஃபோனில் தான் மிரட்டினோம், எங்களுக்கு தான் தெரியும். அப்போ நான் ஏன்னா அவர் திமுகக்கு தான் இப்போ வேலை பார்த்துட்டு இருந்தார். அதில் நம்ம வந்து பார்க்குறோம், அவரே சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வந்து சரிவெல்லாம் எடுத்தோம், எடுத்தடுப்புலேயே 18% அவருக்கு காட்டுச்சு அப்படின்னு. அப்போ நான் தான் மிரட்டினேன், இல்லை எங்காலும் தான் வச்சு மிரட்ட சொன்னோம், இல்லாட்டி திமுக சொல்லி நாங்கள் பண்ணோம், என் ஃபோனில் தான் போச்சு. அவர் வந்து முதலமைச்சரோ திரு உதயநிதியோட திரு சபரீசனோ யாரோ மிரட்டும் போது நான் தான் பக்கத்தில் இருந்தேன், நான் தான் ஐ விட்னஸ் அப்படின்னு ஏதாவது சொன்னார்னா உண்மையாக இருக்கும் போலன்னு தெரிஞ்சு நம்ம வந்து ரஜினி சார்ட்ட போகலாம். உங்களுக்கு சும்மா நாத்துக்கு அப்படி ஒன்று போகிற போக்கில் நடிச்சு விட்டு அதனால தான் வந்து இதுக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கான எதிர்ப்பு வந்துச்சு. அதிமுக உள்ளரங்குச்சு, பாஜக உள்ளரங்குச்சு, பொது சமூகம் உள்ளரங்குச்சு. அவருடைய கட்சியிலே இருக்கக்கூடிய ஆள் இதுதாங்க. தாவேக்கால இருக்கிறவங்களே நீங்கள் அவரை பற்றி பேச, தலைவரை பற்றி பேசாதீங்க அப்படின்னாங்க. திரு JCD பிரபாகர் வந்து எம்ஜிஆர் மாதிரி ரஜினி சொல்ல வேண்டிச்சு. இப்போ என்னென்னா அது பேக் ஃபயருங்கிறது அங்கே தான் பொருந்தும். நமக்கு வந்து வேறு யாரோ சொன்னாங்கன்னா கூட ஆப்போசிட் ஃபயர். இது வந்து பேக் ஃபயர் எங்கன்னா அவர் வச்ச தீ அவர் தலையிலே வந்து விழுதுன்னு பார்க்குறோம். அப்போ வந்து இது ஆரோ கோளாறில் சொல்லியிருப்பாரு தான் நினைக்கிறேன். நான் வந்து உள்நோக்கம் ஏதாவது இருந்துச்சான்னு என்னால் சொல்ல முடியல. அவருக்கு வந்து பேசிக்கலாக ரஜினி பிடிக்கும். சில பேர் இருப்பாங்கள்ல, நம்ம வந்து இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து என்ன ரஜினி சார் வச்சு இப்படி படம் பண்ணியிருக்காரு, கமல் சார் வச்சு அப்படி படம் பண்ணியிருக்காரு, அது ஒரு விமர்சனம் சினிமாக்குள்ளே போய் எனக்கு சினிமா பற்றி பெருசாக தெரியாது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பேசிக்கலாக ரஜினி கமல் ரசிகர்னு சொல்லுவாங்க. அப்போ கமல் வச்சு படம் பண்ணால் தீயா வருது, ரஜினி சார் வச்சு படம் பண்ணால் சுமாராக வருதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அப்போ இவர் அந்த மாதிரி ஏதாவது வந்து ரசிகர் மன்றத்தில் ஏதாவது கனெக்ட் பண்ணி வச்சுருக்காரான்னு எனக்கு தெரியாது. பட் வந்து இது ரொம்ப தரவுகள் இல்லாத ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அதை பின்னாடி அவர் வந்து மன்னிப்பு கேட்டாருங்கனால நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்கள் சொன்னது போல் அந்த மேடையிலேயே TVK கட்சியில் இருக்கக்கூடிய திரு அசோக் அவர்களே அதற்கு வந்து ஆதவியே அப்படி பேசினாங்கன்னா ஏதாவது ஒரு ரீசன் வச்சிருப்பாரு, அது சொல்லணும். நான் 45 வருடம் சூப்பர் ஸ்டாரோட பயணித்தவன்னு அவருடைய கருத்தை சொன்னார். நீங்கள் சொன்ன மாதிரி JCD பிரபாகரன் அவர்கள் சொன்னாங்க. இப்போ இதை பார்க்கும்போது TVKயில் இருக்கக்கூடிய அதுவும் 2ஆம் கட்ட தலைவராக ராதவர்ஜுனா இருக்கிறார் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுல இன்னும் கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி தேவைங்கிறது தெரியுது. அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக மேடையில் பேசுகிறதுக்கான அனுபவங்கள் கம்மி. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து திரைக்கு பின்னாடி இருந்து இயங்கினவங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி இயங்கினவங்க, அனலிஸ்ட் அப்படின்னு இயங்கினவங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து மேடையில் வந்து நானே தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வரும்போது பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் பின்னாடி 10 பேர் ஜெயிக்க வச்சார். நான் பல மேடையில் சொன்னேன், அவரால் தான் ஜெயிச்சாங்கன்னு அவர் ஜெயிக்கணும்ல. அவர் அடுத்தவங்களாம் ஜெயிக்க வச்சிட்டார், அவர் தோத்தார்னு அர்த்தம். நீங்கள் IAS கோச்சிங்கில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவர் பாடம் நடத்துவார், அவர் IAS ஆஃபீஸராக இருக்க மாட்டார். IAS படிக்க வைக்கிறதுக்கான உங்களுக்கு டெக்னிக் சொல்லி தருவார். அப்போ பாஸ் எங்களுக்கு இவ்வளோ அருமையான டெக்னிக் சொல்லி தரீங்களே, நீங்கள் ஏன் IAS ஆளுன்னு கேட்டோம்னா என்ன சொல்கிறது? அது மாதிரி தான் பின்னாடி இருந்து இயக்குவது வேறு, களத்தில் இருந்து இயங்குவது வேறு. அந்த வித்தியாசம் அவர்களுக்கு தெரியும். அதனால் மேடை பேச்சில் அவங்களுக்கு வரலங்கிற விஷயம். பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டங் ஸ்லிப்பில் உலர்ன விஷயங்கள் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? மைண்டில் ஒன்று உள்ள ஏதாவது இருந்திருக்கா அப்படிங்கிறத அதில் கேள்வி. நம்ம வந்து இது கட்டமைச்சு அவங்க பேசுகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாலாம் பேச மாட்டார். உங்களுக்கு புரியுங்களா? திரு சீமான் பேசுகிற மாதிரி, திரு வைகோ பேசுகிற மாதிரிலாம் ஒரு ஆற்றொழுக்காக பேசக்கூடிய அளவு ஆற்றல் கிடையாது. அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன கண்டென்ட் பேசுகிறீங்கிறது இருக்குல்ல, அந்த விஷயத்தில் வந்து அனுபவம் இல்லைங்கிறத தாண்டி வேறு எதுவும் உள்ள ஒரு நோக்கம் இருக்குதாங்கிறது அங்கே கேள்வி வருது. ஏன்னா இது வந்து கவிதையை அடுக்கி போனார், அடுக்குமுள்ள பேசிட்டு போனார், அங்கே ஒன்று தப்பு நடந்துருச்சுங்கிறது இல்லை. ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லும்போது வந்த விஷயங்கள் தான். அப்போ அந்த சம்பவம் நடந்ததா, அப்படி இல்லைன்னா எதுக்கு அப்படி சொன்னாருங்க. அப்போ நீங்கள் இப்போ வந்து மன்னிப்பு கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, நான் வந்து அந்த நோக்கத்தில் சொல்லலை,
நான் சொன்னதை கட் பண்ணி இந்த பெண் குரூப்பில் போட்டுட்டாங்க. நீங்கள் சொன்னது தான் ஊர் உலகத்தில் இருக்குது. நீங்கள் இப்படி கட் பண்ணி போட்டாங்கன்னா கட் பண்ணி போட்டாலும் தப்பான அர்த்தம் வர மாதிரி நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அந்த ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ அவர் வந்து மிரட்டப்பட்டார், அவர் வந்து அதனால் பயந்து பின்வாங்கினாருங்கிறது தெளிவாக நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல சொல்லலை அப்படின்னா அப்போ நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்டீங்க? நான் கரெக்டாக தான் சொன்னேன் சொல்ல வேண்டியதானே? அதில் உங்களுக்கு என்ன இருக்குது? நான் அப்படி தாங்க சொல்ல வேண்டியதானே? இதில் இவர் மன்னிப்பு கேட்டார், இவர் வந்து விளக்கம் கொடுத்தா சமாளித்தாருங்கிறத தாண்டி திரு விஜய் தலையிட்டிருக்கணுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அவர் தலையிட்டு இருந்தார்னா இதுக்கு வந்து சரியான தீர்வு இல்லை, இதில் எங்களுக்கு ஏற்பில்லை, நாங்கள் அப்படி சொல்கிறது இல்லை. நம்ம இன்றைக்கி பேசும்போது சொல்கிறாரு திரு மாதவர்ஜனா, எங்கள் தலைவருக்கே தலைவர் அப்படின்னு. அப்போ தெரியும்ல, நீங்கள் சூப்பர் ஸ்டாரை பார்த்தார், உங்களுடைய படங்களில் என்ன இருக்குது? சூப்பர் ஸ்டாருடைய அப்படியே டிட்டோ காப்பி தான் இருக்குது. நீங்கள் அவரை மாதிரியே காமெடி பண்ணுவீங்க, அவரை மாதிரியே ஃபைட் பண்ணுவீங்க, அவரை மாதிரியே காமெடியாக ஃபைட் பண்ணுவீங்க, தனியாக இருக்கும்போது பயப்படுற மாதிரி நடிப்பீங்க, அப்புறம் 15 பேரை ஒரே இடத்துல பறந்து அடிப்பீங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அப்படியே முழுக்க தலைவர்கிட்ட வந்துச்சு. அப்போ அவருடைய பேட்டர்னை அப்படியே நீங்கள் எடுத்து காப்பி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து நாங்கள் வேறு எங்கள் தலைவர் பயப்பட மாட்டார்னு என்ன கணக்கு? உங்கள் தலைவர் தேர்தல் என்ன பண்ண போகிறான்னு பார்க்க தானே வச்சுக்கோங்க. திரு இடும்பாவனம் கார்த்திக் நாம் தமிழில் ரொம்ப தெளிவாக போட்டு அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார், நம்ம சாணக்கியால் போட்டுருந்தாங்க. அவர் ஒன்றும் கொடநாட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலையே அப்படின்னு. அது அப்போ ரஜினி வந்து ஜெயலலிதா இருக்கும்போது, கருணாநிதி இருக்கும்போது அவருடைய மாற்று கருத்துக்களை பகிரங்கமாக மேடையில் வச்சவர், அவர்களை வைத்து கொண்டே வைத்தவர். இது வேறு யாராவது செய்ய முடியுமா? வேறு யாராவது செஞ்சு பார்த்துருக்கோமா நம்ம? கமல்ஹாசனோ வேறு யாராவது செஞ்சு பார்த்துருக்கோமா நம்ம? அப்போ அவரை வந்து பயந்து பின்வாங்கினாருங்கிற என்ன கணக்குன்னு இருக்குல்ல. அப்போ வந்து அது ஏதோ டங் ஸ்லிப்பில் வந்த மாதிரி ஒரு டவுட் வருது. அது வந்ததான்னு சொல்ல முடியாமல் தான் டவுட் வருது. அப்போ உள்ள ஆல்ரெடி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற திரு விஜய்க்கு நான் நினைக்கல. திரு விஜய்க்கு திரு ஆதவர்ஜனாக்கெலாம் அது விஜய்க்கும் இல்லைன்னு கிளியர் பண்ணுறதுக்கு அவர் ஒரு வார்த்தை வந்து கண்டிக்கிறதா இல்லாட்டால் ஒரு விளக்கமாவது கொடுத்துருணும். ஐ ஹவ் இன்ஸ்ட்ரக்டட் ஆதவர்ஜனா டு எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி அப்படி அவர் விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா கூட போதுமா இருக்கும். நம்ம வந்து அவருக்கு விளக்கம் கொடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் போதுமான. தலைவர் என்ன பண்ணார் பாருங்க, அவர் வந்து ஆதவர்ஜனா கண்டிக்கல. ஆதவர்ஜனா அவர் கண்டிக்கக்கூடாது, ஏன்னா அவருடைய ரேஞ்சுக்கு அந்த ஆளும் கிடையாது. அவர் அதனால சொன்னார், அவர் ஒரு தவறான தகவலை பரப்பினார், உண்மைக்கு மாறான தகவல் சொன்னார், அதுக்கு எனக்கு யாரோ குரல் கொடுத்தவருக்கு நன்றின்னு போயிட்டார் உங்களுக்கு. ஸோ ஹி ஹஸ் நாட் டைரக்ட்லி ரிப்ளை ஆர் ரியாக்டட் டு ஆதவர்ஜனா. அது செய்யலை. அதை மாதிரி திரு விஜய் அவர்கள் வந்து மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லியிருக்க வேண்டாம். இப்போ நம்முடைய ஸ்டாண்ட் என்னங்கிறத ஆதவர்ஜனா தெளிவாக விளக்க சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருந்தா ஓகே, இது அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்தது. இப்போ அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனே இருந்தால் கூட இது வெளியே தெரியாமல் இருக்கும். அப்போ எல்லாருக்கும் என்ன விஜய்க்கு வந்து இதில் உடன்பாடு இருக்குதோ? அதானே உங்களுக்கு கேள்வி. அப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறாரு, தலைமை வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்குது. அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் தலைமைக்கு உடன்பாடு இல்லைன்னு. தலைமை பேசாமல் இருக்குதுன்னு அப்போ உடன்பாடு இருக்குதோ அங்கே கேள்வி வரும்ல. அங்கே தான் வச்சுக்கிறது. அப்போ அந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து ஏன் பதில் சொல்லங்கிற கேள்வி வருது. திரு ஆதவர்ஜனாவுக்கு ஏதாவது நோக்கம் இருந்தாலும் இருந்திருக்கலாமே தவிர விஜய்க்கு இருக்குன்னு பிரின்சிபல் எனக்கு தோணலை. ஆல்ரெடி வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ரசிகருக்கும் விஜய் அவர்கள் ரசிகர்களுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில விஷயங்கள் ட்விட்டரில் நம்ம அவங்களுடைய ரசிகர்கள் சண்டை போடுறதை பார்த்துருக்கோம். காக்கா கதை கழுகு கதை அப்படின்னு இப்படி ஆல்ரெடி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு தெரியும் போது ஆதவர்ஜன் அதை மேடையில் எடுத்து பேசுகிறார் அப்படின்னா அதுக்கு பின்விளைவுகள் வரும் அப்படிங்கிறத யோசிச்சிருப்பாரு தானே சார்? பின்விளைவுகள் வந்து ஒரு சோசியல் மீடியா ரிட்டாலியேஷனாக தான் இருக்குமே தவிர பெரிதாக எலெக்ஷனில் வந்து நான் யோசிக்கல. நியூட்ரல் ஓட்டுகள் வந்து திரு விஜய் அவருடைய 2-3 தொடர் சம்பவங்கள் காரணமாக ஒரு லாஸ் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். சொல்ல விரும்பாத ஒரு சம்பவம் திரு ரஜினி சார் சம்பவம். இது வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு என்ன கிடைக்குது ஓட்டு அப்படின்னா சிறுபான்மை வாக்குகள், பட்டியலின வாக்குகள், வட மாவட்ட வாக்குகள், இதெல்லாம் வந்து அவர் கிடையாது. நான் டே 1லேருந்து சொல்லியிருக்கேன், அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே சொல்லியிருக்கேன். இது தவிர வந்து அவரோட ரசிகர்களாக இருந்தவங்க ஆபியஸ் அது எல்லாமே. இது தவிர வந்து இந்த 2 கட்சியும் வேண்டாம்னு நினைக்கிற ஒரு நியூட்ரல் குரூப்பும் அங்கே போகும். அந்த குரூப்லாம் வந்து ரீசெண்டான சம்பவங்கள்னால வந்து கொஞ்சம் யோசிக்கும், ஏப்பா இது அந்த பக்கம் வேண்டாம் பொழுதுறது. அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் தெரியும், பார்க்குறவருடைய மனசாட்சியும் தெரியும், இந்த மொமெண்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான் போயிட்டுருக்கு. இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிருவாரா அப்படிங்கிற கேள்வி முன்னாடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்பாய்லராக வருவாராங்கிற கேள்வி அடுத்து போயிடுச்சு. அப்புறம் அவர் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வந்துருவாராங்க. உங்களுக்கு புரியும், இதுவே ஒரு டெக்ளைன் தான். உங்களுக்கு புரியுங்களா? நான் ஆட்சிக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிற பார்வை தாண்டி நான் தான் தீர்மானிப்பேன் ஆட்சிக்கு வரப்போகிறவங்களங்கிற போய் நான் கூட்டணி சேருவேனா சேர மாட்டாங்களே. உங்களுக்கு புரியுங்களா? ரிவர்ஸில் வந்துருக்கணும். ஆக்சுவலாக கூட்டணி சேருவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அவர் ஸ்பாய்லராக மாறினார், இப்போ ஆட்சிக்கே வரப்போகிறாரு அப்படின்னு போயிடும். இது பண்ணால் ஆட்சிக்கு வரப்போகிறான்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பாய்லர் இருந்துச்சு, இப்போ வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் சேருவார்னு வந்துச்சு, இப்போ அந்த இடத்துக்கு மாறி போகிறோம். அப்போ இந்த நியூட்ரல் ஓட்டுகள் வந்து இன்னமும் கம்ப்ளீட்டாக குறைஞ்சி அது வந்து அந்த பக்கம் சேர்னிங் போகாமல் அது ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டு போய் நிப்பாட்டுன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் அவருடைய இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா தரப்பிலிருந்தும் அவருக்கு வந்து ஆதரவாக ஒரு கருத்து டிஎம்கே தரப்புலேருந்து பெருசாக வந்த மாதிரி நான் நினைக்கல. ஏடிஎம்கே பேசினாங்க, பாஜக பேசினாங்க, மற்ற எல்லாருமே பேசினாங்க, பொதுமக்கள் பேசினாங்க, தாவேக்காலே பேசிட்டாங்க, தாவேக்காலே பேசினாங்க, மேடையிலே பேசினாங்க. பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இன்னொரு நம்பர் 40 வருஷமா ரசிகர் மன்றத்தில் இருந்த நண்பர் பேச வேண்டியது, அவங்கெல்லாம் பேசுனதே வந்து தாவேக்காக்குள்ளே பேக் ஃபயராக இருக்குன்னு தான் காட்டுது. பொலிட்டிக்கலாக இப்போ அவர் எந்த கட்சியோடையும் இல்லை அப்படின்னாலும்
இருந்தாலும் கூட, பொலிட்டிக்கலாக அவர் பெருசாக சூப்பர் ஸ்டார் வந்து இன்வால்வ்டாக இல்லைன்னா கூட அவருடைய கருத்துக்கு மக்கள்கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 1996 அவர் சொன்ன ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் காலம் பேசாது ஆனால் பதில் சொல்லும் அப்படிங்கிற, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்குது சார். இது ஏதாவது பிரச்சனை? அவர் வந்து பொருத்தி பார்த்து வாய்ஸ் கொடுப்பாரா அப்படின்னு 4 பேர் கிளம்புறாங்க. தம்பி அருண் கூட கேட்டிருந்தாரு வந்து அப்போ வாய்ஸ் கொடுக்க போகிறாரு. வாய்ஸ் கொடுப்பாருன்னு நான் நினைக்கல. ஆனால் நீங்கள் ஒரு பேட்டி கேட்டிங்கன்னா வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கிட்ட அது நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு ஏன் போகிறாரா வர்றான்னு கொஞ்சம் பார்த்து அங்கங்கே ஆள் போட்டு அது ஒரு பிடி பிடிச்சிங்கன்னா அவர் வந்து சொல்லிடுவார். ஏன்னா அவர் வந்து எஸ்கேப் ஆகி போகிறவர் கிடையாது. வந்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா பேசிடுவார். பேசினார்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் பேசுவார். பேசினார்னா கிரே ஏரியா வச்சு பொடி வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பேச மாட்டார். நேரடியாக வெட்டு ஒன்று துண்டுன்னு பேசுகிறார். அப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் 2019 எலெக்ஷனில் வந்து மோடி வர்சஸ் அதர்ஸ் வந்து நிற்கும்போது அவர் சொன்னார், ஒரே ஒரு கட்சி எவ்வளோ கட்சியை சேர்ந்து இருக்கிறாங்கன்னா எந்த கட்சி பெருசுன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, ரொம்ப தெளிவாக சொன்னார். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுல. அதுபோல் வந்து 96 வந்து ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அவருக்கு வந்து கால சூழல் பொருந்து வந்துச்சு. மூப்பனார் அவர்கள் ரொம்ப வலியுறுத்தினார். அது வந்து வெற்றியை உத்தரவாதப்படுத்த வேண்டிய அவசியம் வந்தது. திமுக மூப்பனார், அதாவது தமாக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அப்பயே இருந்துச்சு. ஆனால் ரஜினி அவர்கள் சொன்ன பிறகு அது உத்தரவாதம், அந்த சொல்லுவாங்கள்ல கடைசி யானி அடிக்கப்பட்டது சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னே முடிஞ்சு. ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதுனால தான் அப்படின்னு சொல்லி சொன்னது நியாயமாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் அதீதமாக இருக்கும். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது அது உறுதிப்படுத்திருச்சு. ஆமாம் அப்படின்னு அவர் வந்து நியாயத்தை பேசுகிற மனுஷன் ஒரு விஷயத்தை உண்மையை சொல்லிட்டார் அப்படின்னு அங்கே போய் அங்கே நின்றுச்சு. அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ அவர் சொல்கிறது வந்து காலம் காத்திருந்து பதில் சொல்லணும் அப்படின்னா தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு பாருங்கள் அப்படின்னு கூட இருக்கலாம். அது வந்து ஆனால் நான் வாய்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்கூடாது. கொஞ்சம் பொறுத்துரு தம்பி, ரிசல்ட் வரப்போதில்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். அந்த சென்ஸில் கூட இருக்கலாம்.